கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரை கான்ஃபிகர் பண்ணும்போது நிறைய செட்டிங்ஸை கவனிச்சிருப்போம். அதில் ஒன்று தான் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். அது என்னங்கிறத டீப்பராக இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறது. மறக்காமல் உங்கள் கொலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 ஆஃபீஸ் லொக்கேஷன், ஒரு லொக்கேஷனில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு லொக்கேஷனில் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒர்க்லோட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 50-50ன்னு பிரிக்காமல் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க்லோட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போது முதல் லொக்கேஷனில் 2 EC2 இன்ஸ்டன்ஸும் ரெண்டாவது லொக்கேஷனில் 8 EC2 இன்ஸ்டன்ஸும் இருந்ததுன்னா முதல் லொக்கேஷனுக்கு 20% ஆஃப் த டிராஃபிக்கும் ரெண்டாவது லொக்கேஷனுக்கு 80% ஆஃப் த டிராஃபிக்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதை எப்படி கேட்வே லோட் பேலன்சர்லையும் நெட்வொர்க் லோட் பேலன்சர்லையும் கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். பேஜை கோட் பண்ணி பாருங்கள். பை டிஃபால்ட்டாகவே அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் இது எனேபிள் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு டார்கெட் குரூப்பில் அட்ரிபியூட்ஸுங்கிற டேப்பில் எடிட்டுன்னு போனீங்கன்னா கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங்கை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் புரிஞ்சிக்கிறதுக்கு என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.